வணக்கம், நான் உங்கள் போல். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்ரு எரிஞ்சிட்டு அது ரிமூவ் பண்ணிவிட்டு புது மோட்ரு மாட்ட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது நம்ம நெடுங்காடு ஏரியாவில் உள்ளது, காரைக்கால் பக்கத்தில் உள்ள நெடுங்காடு ஏரியாவில் உள்ளது. இதில் இந்த ப்ளக்கு வழியாக லீக்கேஜ் ஆகி மோட்ரு காயில் போயிட்டு அதில் ஃபுல்லாக டைட்டாகவும் வைக்கல, கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாம் மோட்டர்லேருந்து. அதனால் அந்த லீக்கேஜில் இருக்குது. இப்போ இந்த பைப்பு ஒரு ரெண்டு டெலிவரி போகுது. இப்போ இந்த ஆஃப் ஹெச்பி மோட்ரு வாங்கியிருக்காங்க. இந்த ஆஃப் ஹெச்பி மோட்ரு அதே டைப்பாக வாங்கியிருக்காங்க. புது கம்பெனி சொல்லியிருக்காங்க, பைப்பு கடையெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டரு கஸ்டமரே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆஃப் ஹெச்பி. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்ஃப்ளோ லைனை ஏர் லைனை தனியாக தள்ளி வச்சுட்டு நம்ம இதை அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம். அதே மாடலில் இருக்கிறதுனால நம்ம ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டாப்பில் ஸ்க்ரூ தான் எல்லாத்தையும் கட்டிப்போம். டாப்பில் டம்மி போட்டு வச்சுருப்பாங்க. இதில் கூல்கட் ஆயில் ஊற்றிருப்பாங்க, ஏன்னா உள்ளார எல்லாம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதில் ஆயில் சுத்தமாக இல்லை. சில கம்பெனியில் ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க, கட்டி ரிமூவ் பண்ணணும் ஃபுல்லாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக நான் ரிட்டர்ன் வால்வு உள்ளார செல்ஃப் ரிங் வால்வு உள்ளார போட்டிருக்காங்க. இது செல்ஃப் ரிங் வால்வு போடாமையே நம்ம ஃபுட் வால்வு போட்டுக்கலாம். இது செல்ஃப் ரிங் வால்வு போடுறது கொஞ்சம் நல்லது தான். மேலே ஒரு லெதரில் ஒரு டம்மி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பிச்சு கையாலே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வெட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஓரளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துட்டாலே ரன்னிங்லேயே பிச்சுக்குவோம். கொஞ்சம் பிச்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துட வேண்டியதான். இது அப்புறம் மற்றபடி இதில் எம்டி அடிச்சுட்டு நூல் செல்லாக்கு வச்சு ரெண்டு இதுலேயும் எம்டி ஏற்றிட வேண்டியதான். நூல் செல்லாக்கு மேக்ஸிமம் அடிக்கிறது நல்லது, டஃப்லான் டேப்போட. இப்போ ரெண்டு இதுலேயும் அடித்தாச்சு. இப்போ மோட்டரில் இந்த பாட்டம் ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணிடணும். தரையில் வைக்கிற மாரி தான் ரிமூவ் பண்ணிடணும், பழவில் வைக்கிற மாரி தான். ஏன்னா இந்த ஸ்க்ரூ ஏதாச்சும் ஃபேன் டைட் ஆகிட்டு நம்ம சுற்றுறப்ப இந்த ஃபேன் கவரை கட்டுறப்ப இந்த ஸ்க்ரூவை கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கே ஏற்கனவே நான் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் 12 வோல்ட்டில் ஒரு பிளேயர் மாரி செட் பண்ணி அவங்க யூடியூப் பார்த்து கொஞ்சம் பிளேயர் மாரி செட் பண்ணியிருக்காங்க. மேனுவலாக மாற்றுறது ஆட்டோமேட்டிக்காக மாற்றுற மாரி. அதேமாரி கேபிள் டைப்பில் நம்ம ஃப்ளோட்டு சுவிட்ச் போகிற மாரி தான். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேசணும். நம்ம மோட்டர் கனெக்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிப்போம், அதில் டச் பண்ண வேணாம். நம்ம இந்த கம்பெனினா புதுசு முன்னாடி பிஎஸ்ஜேன்னு ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க. நிறைய மோட்ரு போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இவங்க பைப்பு கம்பெனிக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல கண்டிஷனில் நம்ம ஷார்ப் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. இப்போ மோட்ரு இதில் எம்டி ஏற்றியாச்சு, இதை கட் பண்ணியாச்சு. இந்த ஏரியா கட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ண வேண்டியதான். நம்ம இது ஜாயிண்ட் கப்ளிங் போடுற மாரி நம்ம அறுத்துட்டு நம்ம அது ஜாயிண்ட் கப்ளிங் போடுற மாரி தான் முன்னாடி எடுத்தது. இப்போ ரெண்டு சைடும் ஜாயிண்ட் கப்ளிங் போட்டாச்சு. இப்போ இந்த பைப்பை கட் பண்ணாமல் நம்ம இந்த போல்ட் நட்டை கட்டிட்டு நம்ம அதேமாரி ஏற்றிக்க பார்ப்போம். இப்போ இந்த சைடு மட்டும் இதை அந்த பீஸ் பைப்பை வச்சு இதில் ஃப்ளாஞ்சை வச்சு ஏற்றி பீஸ் பைப் போட்டு அதில் தூக்கி ஒட்டிட வேண்டியதான். இப்போ இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டு இதையும் ஜாயிண்ட் கப்ளிங் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. ஏன்னா அது வழியாக முன்னாடி ஜாயிண்ட் கப்ளிங் முக்கால் கட் பண்ணுற மாரி இருந்துச்சு. இப்போ இதுக்காக தான் இந்த தரையில் உட்காந்துச்சுன்னா கட்ட முடியாது. அதனால டாப்பில் உள்ள ரெண்டு ஸ்க்ரூவை மட்டும் மாட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த 12 வோல்ட்டு கனெக்ஷனை எப்பயும் போல் இருந்த மாரி அதேமாரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவங்களே யூடியூப் பார்த்து அதேமாரி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதேமாரி தான். இப்போ ஏர் லைன் அந்த சைடில் வைப்போம். நம்ம தண்ணி ஊற்றுற ஏர் எடுக்கிறது அந்த சைடு வைப்போம். இதில் நம்ம ப்ளக்கு அந்த ஒரிஞ்சு ஸ்பெஷல் ப்ளக்கு அந்தாண்ட சைடு தள்ளி வச்சுருவோம், மோட்டர்லேருந்து லீக்கேஜ் ஆகாமல். இப்போ கனெக்ஷன் உள்ள மாரி கனெக்ஷன் அடித்தாச்சு. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றுறது வாட்டமாக நம்ம ஏர் லைன் வச்சாச்சு. இப்போ இதில் மோட்டரில் லீக்கேஜ் இல்லாமல் ரன் பண்ணி பார்த்துக்குறோம். இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டு மோட்டர் லீக்கேஜ் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. மற்ற எம்டிஏவில் எல்லாத்துலேயும் லைட்டாக கூட லீக்கேஜ் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக லீக்கேஜே இருக்கக்கூடாது. அப்போ தான் மோட்ரு லாங் லைஃப் வரும். லைட்டாக லீக்கேஜ் இருந்தாலும் ஃப்ளம்பர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஏர்லைனே எல்லாத்தையும் தள்ளி வச்சாச்சு. ஃபுல்லாக மோட்ரு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு இப்போ டேங்கில் போய் பார்ப்போம். நம்ம இப்போ கரெக்டாக ஏர் தண்ணி ஊற்றி ஏர் எல்லாம் எடுத்தாச்சு. லீக்கேஜ் இருக்குதான்னு ஃபுல்லாக தடவி பார்த்தாச்சு. நம்ம தொடச்சி விட்டுட்டு நல்லா லீக்கேஜ் இல்லாமல் பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ டேங்கில் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஏர் எல்லாம் லீக்கேஜெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.